சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். பாட்டி சொல்லி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 6(1) கீழ் கொடுக்கக்கூடிய மனு. அந்த மனுவை நான் கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலக துறையுடைய பொது தகவல் அலுவலர், கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலக மேலாளர் அவர்களிடம் ஒரு மனுவை நான் எழுதி அந்த மனுவுடன் 10 ரூபாய் காயினை போயிட்டு கொடுக்கலான்ட்டு போனேன். போகும்போது அந்த அஞ்சலக போஸ்ட்மேன் சொல்லக்கூடிய அஞ்சலக மேலாளர் அங்கே இல்லாத காரணத்தினால அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் போஸ்ட்மேன் அப்படின்னு இருக்கிறார். அவர்கிட்ட என்ன பண்ணேன்னா இந்த மனுவையும் அந்த மனுவுக்கு உண்டான 10 ரூபாய் காயினையும் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு ஐயா எனக்கு இதுக்குரிய தகவல் தேவைப்படுது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிங்க போஸ்ட் மாஸ்டர் வந்தார்னா நான் உங்களுடைய ஆவணங்களை கொடுத்து அதுக்கு நான் என்ன நீங்கள் கொடுத்தது நான் அவர்கிட்ட கொடுத்து சொல்லிடுறேன் அப்படின்றத மட்டும்தான் சொன்னார். சரிங்க ஐயா, நான் அதுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்டு வந்தேன். திரும்பவும் ரொம்ப நேரமாக அவங்க ஆள் இல்லாதால நான் போயிட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு கேட்குறேன். கேட்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இந்த அலுவலகம் பேக் ஆஃபீஸு, நீங்கள் போய் போஸ்ட்மேனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாக்கா நீங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் போய் கேளுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஐயா போஸ்ட் ஆஃபீஸு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்கிறீங்கன்னாக்கா அப்போ இதுக்கு தனியாக போஸ்ட் மாஸ்டர் இருக்காங்களா? அப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேயும் பேக் ஆஃபீஸுக்கும் தனித்தனியாக போஸ்ட் மாஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ஐயா எல்லாத்துக்கும் ஒரே போஸ்ட் மாஸ்டர் தான் நீங்கள், ஆனால் அவர் வருவார், நீங்கள் முன்னாடி போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கான வேலை என்னவோ அதை மட்டும் அவர் பார்த்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன். வெளியில் வந்த உடனே விருதாசலத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸுடைய லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சு. அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் எடுத்தார். அவர்கிட்ட நான் தெளிவுபடுத்தினேன், ஐயா எனக்கு இதேமாரி ஆதாரில் ஒரு இஷ்யூ இருக்குது, அது சம்மந்தமாக திருத்தம் செய்வதற்காக நான் கள்ளக்குறிச்சி தலைமை அஞ்சலகத்திற்கு வரும்போது எனக்கு சரியான பதிலை யாரும் வழங்கலை. அப்படி வழங்காத காரணத்தினால எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. ஆகையால் நான் உங்களிடம் பேசுவதை கூட நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுவதற்கு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொன்னேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, வேற ஒரு சார்கிட்ட கொடுத்துட்டாரு ஃபோனை. அப்போ நான் ரெக்கார்டிங்கும் ஆன் பண்ணிட்டேன். நானும் ரெக்கார்டிங் ஆன் பண்ண உடனே ஒரு பதிவு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நான் என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் எனக்கு ஏற்பட்ட இன்னல்கள் பற்றின விஷயத்தில் நான் அவர்கிட்ட பேசும்போது அவரு தெளிவுபடுத்தினார், யாராக இருந்தாலும் முன் ஆஃபீஸு பின் ஆஃபீஸுன்றது கணக்கில்லை, எந்த ஒரு நபர் அவங்களுக்கு தேவையான தகவலை கேட்டாலும் அதை சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத அவர் எனக்கு சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் மாஸ்டரும் இல்லை, துணை போஸ்ட் மாஸ்டரும் இல்லை, அதாவது அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டரும் இல்லாதனால நான் சொன்ன விஷயத்துக்கு அவர் என்கிட்ட கேட்டாங்க, போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போய் சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு இருவருமே இல்லைன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் உடனே அவர் வேறு ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இல்லை வேறு யாராவது லீவ் போட்டிருக்காங்களான்றதுலாம் கேட்குறாரு. கேட்டு பார்த்துட்டு திரும்ப ஏன் போஸ்ட் ஆஃபீஸில் யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு நபர் சொல்கிறாரு, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஆதாரில் இஷ்யூ இருக்குது, அது சம்மந்தமான தகவல் கேட்கறதுக்காக வரும்போது அவர்கிட்ட யாரும் சொல்ல மறுக்கிறாங்களாமே அப்படின்னு அவர் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் உள்ளே போங்க சார், உள்ளே இருப்பாங்க, நீங்கள் அவங்க போய் பாருங்கள், போஸ்ட் மாஸ்டரை போய் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப நான் போஸ்ட் மாஸ்டரை சந்திக்கிறதுக்கு உள்ளே வரேன். உள்ளே வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டரும் இருக்கிறாரு, ரெகுலர் போஸ்ட் மாஸ்டரும் இருக்கிறதுனால அந்த ரெகுலர் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட நான் பேசும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கடிதமும் அந்த 10 ரூபாய் காயினும் எடுத்துகிட்டு போய் நானேவே மெயின் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறேன். அவர் அதை வாங்கிட்டாரு. வாங்கி பார்த்துட்டு, என்ன சார் 10 ரூபா காசு தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஐயா இந்த மனுவுக்கு
10 ரூபா நான் கட்டணம் செலுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் நான் வந்து என்கிட்ட வேறு எந்த ஆதாரமும் இல்லாதால நான் கட்டணத்தமாக 10 ரூபா உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்ன உடனே, இல்லை சார், இது காயின்லாம் பணமாகவோ காசாகவோ கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் போஸ்டல் ஆர்டர் வாங்கி கொடுங்க, இல்லைனாக்கா டிடி கொடுங்க, செக்கு கொடுங்கன்ற மாதிரி பேசினார். இல்லைங்க ஐயா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெளிவாக பிரிவு 3 சொல்லப்பட்டதில் பணமாகவோ காசோலையாகவோ வரைவோலையாகவோ நீங்கள் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும்னா போஸ்டல் ஆர்டர் வாங்கி கூட நான் கொடுக்கலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் கையில் 10 ரூபா இருக்குது, அதனால் நான் உங்கள் கையில் காசை கொடுத்தேன் அப்படின்னா, இல்லைங்க ஐயா நீங்கள் ஒரு போஸ்டல் ஆர்டர் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு என்ன பண்ணார், ஒரு போஸ்டல் ஆர்டர் வாங்கிட்டு என் கையில் கொடுத்தாரு. கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன், ஐயா இதில் ஆங்கிலத்தில் இருக்குது, இது எனக்கு பதிவு செய்ய தெரியாது, அதனால் நீங்கள் எனக்கு பூர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். பூர்த்தி பண்ணி கொடுங்கன்னு, ஐயா என்னங்க இதை எழுதுறதுக்கு எழுதுறீங்க, இதை பூர்த்தி பண்ணுறதாங்க பிரச்சனை, நீங்கள் தமிழில் கூட பண்ணுங்க அப்படின்னாரு. சரி, நான் எப்படி எழுதணும் அதை எனக்கு சொல்லுங்கன்னாக்கா, நீங்கள் அங்கே எப்படி லெட்டரில் எழுதுனீங்களோ அதே மாதிரி எழுதுங்களா அப்படின்னாரு. அப்போ தான் நான் திரும்ப சொன்னேன், ஐயா பிரிவு 5.2ன்னு ஒன்று இருக்குது, இந்த பிரிவு 5.2 என்ன சொல்லுதுனாக்கா, வரக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமே ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவு 5.2 படி நீங்கள் உதவி செய்து அவங்களுக்கு அந்த மனுவை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லப்படுது, அதனால் எனக்கு அந்த உதவியை செய்து கொடுங்கன்னு சொல்லி தான் என் மனுவிலே சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தபாலை தூக்கிட்டு வேற ஒருத்தர்கிட்ட போய் என்ன கேட்டாரு, என்ன பண்ணிட்டு வந்தாருன்னு தெரியல. திரும்ப அவர் தூக்கிட்டு போய் கேட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, சார் நான் சொல்கிற மாதிரி நீங்களே ஃபுல் பண்ணுங்க சார்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறது என்னவோ அதை நான் கேட்டு ஃபுல் பண்ணிவிட்டு அந்த போஸ்டல் ஆர்டரையும் இந்த லெட்டரையும் கொடுத்தேன். அப்போ என்ன பண்ணாருன்னா, போஸ்டல் ஆர்டர் வந்து 11 ரூபா சார் அப்படின்னாரு. எதுக்கு சார் நான் 11 ரூபா தரணும்னு கேட்டேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் 10 ரூபாய் செலுத்தினால் போதும்னு சொல்லுது, அதுலேயும் பணமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் உங்கள் கையில் 10 ரூபா பணத்தை கொடுத்துட்டேன், நான் எதுக்கு இன்னும் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா எதுக்கு தரணும் அப்படின்னு நான் கேட்கும்போது, போஸ்டல் ஆர்டர் வந்து 11 ரூபா சார் அப்படின்னாரு. போஸ்டல் ஆர்டர் 11 ரூபானாக்கா சரிங்க சார் சொல்லிட்டு இன்னும் 1 ரூபாவை எடுத்து 11 ரூபாவா போய் அவங்க கையில் கொடுத்து போஸ்டல் ஆர்டரை வாங்கிக்கிட்டேன். வாங்கி பூர்த்தி பண்ணி எல்லாமே கொடுத்தும் முடிச்சாச்சு. கொடுத்துட்டு நான் வெளியில் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்பட்டுச்சுன்னா, போஸ்டல் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்ன்னு இருக்கு, என் கையில் வாங்கிய தொகை 11 ரூபாய். அந்த 1 ரூபாய்க்கு என்கிட்ட எந்த ரசீது யாரும் தரலை. அப்போ அந்த 1 ரூபாய் யாருக்கு போகுது அப்படின்றது எனக்கு தெரியாத காரணத்தினால நான் அந்த 1 ரூபாய்க்கு உண்டான ரசீதியை வேணுமேனு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது எனக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கல. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்ப அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து மறுபடியும் நான் போகும்போது மற்ற நபர்கள் ஆர்டியில் போடக்கூடிய நபர்கள்லாம் நான் கேட்ட விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாப்பா 10 ரூபா தான் போஸ்டல் ஆர்டரு, ஆனால் 1 ரூபா கமிஷன் சொல்லிட்டு 11 ரூபா வாங்குறாங்க தான், அதுக்கு என்னப்பா பண்ண முடியும், போப்பா விட்டுட்டு போப்பா அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க தான். நான் என்ன பண்ணேன், அப்போ அந்த 1 ரூபா எங்கெங்கே போயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, அந்த 1 ரூபா யார்கிட்ட போச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அடுத்த நாள் அதே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது, சார் எனக்கு ஒரு போஸ்டல் ஆர்டர் வேணும்னு கேட்குறேன். மீண்டும் ஒரு போஸ்டல் ஆர்டர் வேணும்னு கேட்கும்போது, சார் இன்னைக்கு இல்லை சார், நாளைக்கு வேணால் வாங்க சார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி சொல்லும் போது அந்த சார்ட்ட நான் இன்னொரு விஷயத்தை கேட்டேன். சார் நான் இந்த தேதியில் 21/11/2025 ஒரு தகவல் அறியும் உரிமை சட்ட மனுவுக்காக 10 ரூபாய்க்கு உண்டான போஸ்டல் ஆர்டரை வாங்கி கொடுத்தேன், அப்போ என் கையில் 11 ரூபா பணம் வாங்கிக்கிட்டாங்க, அந்த 1 ரூபாய்க்கு எனக்கு ரசீதியே தரல சார், அந்த 1 ரூபாய் எங்கே சார் போயிருக்கும், அதுக்கு ரசீது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா சார்னு கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார், சிரிச்சுக்கிட்டே, சார் உங்களுக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் இப்படி கேளுன்னு தெரியலன்னாரு. அப்போ அவர்கிட்ட நான் மீண்டும் சொல்கிறேன், ஐயா அந்த 1 ரூபாய் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த 1 ரூபாய் எங்கே போச்சு நான் கண்டுபிடிக்கணுன்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவதற்காக மிகப்பெரிய பாடுபட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிறந்து இன்னைக்கு ராஜஸ்தானில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அருணா ராய் அப்படின்றவங்க. இந்த அருணா ராய் அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னு பாருங்க, என் பணம் என் கணக்கு விஷயத்துக்காக தான்
வெண்பணம் எங்களுக்கு கேள்வி எங்கள் உரிமை பதில் உங்கள் கடமை கேள்வி எங்கள் உரிமை பதில் உங்கள் கடமை. உருவாக்கப்பட்டது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கு காரணமா அமைஞ்சிச்சு. அப்ப என்னுடைய ₹1 என்னுடைய கணக்குல விடுபடுது, இதுக்கு உண்டான ரசீது எங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரே காரணத்தாலதான் மீண்டும் மீண்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அப்படி நான் கேட்கும்போது எனக்கு கிடைத்த விடயம் கிடைச்சிச்சா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு விடயம் கிடைத்துள்ளது. அதுக்கு உண்டான ₹11 உண்டான போஸ்டல் ஆர்டருக்கு உண்டான ரசீதியை நான் வைத்துள்ளேன். நீங்கள் வேற யாராவது இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து போஸ்டல் ஆர்டர் மூலமாக நீங்கள் ஏதேனும் தொகையை செலுத்தியிருந்தால் அதுக்கு உண்டான ரசீதியை வாங்கியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத இதில் பதிவு பண்ணுங்க. ரசீதி வாங்கலைனாலும் இதில் பதிவு பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் கேட்டு தரலைனாலும் இதில் பதிவு பண்ணுங்க. ஏனென்றால் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்து அவ்வளோ பாடுபட்ட இன்னைக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பியாவார் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்காகவே உருவான ஒரு ஏரியா மாரி அந்த இடம் அமைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு காரணம் சாதாரணமா இல்லை. எனக்கு அருணாராயம்மா சொன்னதின்படி பார்த்தீங்கன்னா 44 நாட்கள் அவங்க மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்து சாப்பிடாமலாம் இருந்து எல்லாம் பண்ணி அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள போய் நான் சந்தித்து வந்ததில் எனக்கு ஒரு பெருமை இருந்தாலும் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தையாவது நம்ம செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் எடுத்த முன்னெடுப்பு தான் இந்த போஸ்டல் ஆர்டரில் ₹1 உண்டான விவரம். தயவுசெய்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உரிய பிரச்சனைகள் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான விஷயங்களை தயவு செய்து இதில் பதிவு செய்யுங்க என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ், RTI ஆர்வலர். தேங்க்யூ.